ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பெங்களூர் சென்னை மேட்ச் நடக்க போகுது. டாஸ் போட்ட பெங்களூர் அவங்க டாஸ் தோற்றுட்டாங்க. நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சரி பவுலிங் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்றக்காகவே பவுலிங் எடுத்தாங்க. பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் இல்லை. மேக்ஸ்வெல், விராட் கோலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் சிராஜ் மட்டும் தான் இருக்கார், வேறு யாருமே இல்லைங்க. நம்ம டீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இல்லை நம்ம சூஸ் பண்ண பிளேயர்ஸ், அதனால் எல்லாமே தரமான பிளேயராக தான் பானுங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விராட் கோலி, அவர் கூட மேக்ஸ்வெல் வந்திருக்காரு. அதிசயமாக அவர் ஓப்பனிங் வந்திருக்காரு. அதனால் பார்ப்போம், ஒரு நாள் அட்டாக்கிங் கிரிக்கெட் விளையாடுவாங்க அப்படி பார்க்கல இல்லை. அதனாலே நம்ம கொஞ்சம் இழுத்து போட்டு நல்லாவே பிடிச்சிருந்தீங்க. அவங்கள 30 ரன்னுக்குள்ளே சுருட்டி ஆகணுங்க. மொதல் பால் வர்றது இந்த பாலே தூக்கி அடிச்சிருக்காங்க. நம்ம டீமுக்கு என்ன ஒரு வரவேற்பாக இருக்குதுங்க. நம்ம கூட நம்மளை ஈஸியாக எடுத்துலாம் பார்த்தா இவங்க எடா கூடமாக அடிச்சு இன்றைக்கி பிறந்துக்கட்டலாம் இருக்காங்க போல. அதனால் இந்த ஃபஸ்ட்டு பாலே போர் அடிச்சிருக்காரு மேக்ஸ்வெல். செகண்ட் பால் கலீல் அஹ்மத்கிட்ட இருந்து தட்டி விட்டுருக்காருங்க. கேப்பில் தான் போயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா இன்னொரு பாலும் 4, செகண்ட் பாலும் 4 போயிருக்கு. என்னங்க இது தொடர்ந்து 2 பால் 2 4 அடிச்சா எங்கே போகிறது? இந்த பால் 4 அடிச்சு 2 4. இந்த பக்கம் என்ன நடக்க போகுது பாருங்கள். இன்னொரு பால் தூக்கி அடிச்சிருக்காரு மிடான் மேலே. அதனால் இன்னொரு பவுண்டரி கிடச்சிருக்கு மேக்ஸ்வெலுக்கு. 3 பால் 3 4 அடிச்சிருக்காரு இந்த ஓவரில். அடுத்த பால் என்ன நடக்க போகுது? ஃபர்ஸ்ட் ஓவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டு கலீல் அஹ்மத்கிட்ட இந்த முறை ஆஃப் சைடில் அடிச்சிருக்காருங்க. இன்னொரு பவுண்டரி மேக்ஸ்வெல் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி 16 ரன் வந்துருச்சு. இன்னும் எத்தனை ரன் இருக்கும்? இன்னொரு பால் இருக்குது இந்த ஓவரில், பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்த ஓவர் போட வராருங்க ஹர்ஷித் ராணா. இந்த பக்கம் அடிச்சிருக்காங்க லெக் ஸ்பைடு. ஸ்பாட் பிளேலேயே இவங்க 100 ரன்னை தாண்டிலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க போல. வரைக்கும் கோலி ஸ்ட்ரைக்கே வரலங்க. இருக்கிற எல்லா பாலும் இந்த மேக்ஸ்வெல் பையவில் ஆடி அடிச்சுக்கிட்டே இருக்காருங்க. அடுத்த பால் செம்ம ஃப்ளிப்புங்க. விராட் கோலி எந்தாப்பில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஷாட் அடித்தா என்னங்க பண்ணுறது? நம்மளால் சும்மா பால் தான் போட முடியுமே தவிர இப்படிலாம் அடித்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மீண்டும் ஒரு பவுண்டரியாக செம்ம ஸ்ட்ரைக்குங்க. ஆனால் அங்கே கேரளா ஃபீல்டுகளே அடிச்சிருக்காங்க. அதனால் சிங்கிளையும் கிடைக்கல. செம்ம ஷாட்டு, ஆனால் அதுக்கு வேலையே கிடைக்கல. நேராக போயிருக்காருங்க. ஓவருக்கு சராசரியாக 4 பவுண்டரி அடிப்பேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வந்திருக்காரு மேக்ஸ்வெல். அடுத்த பால் என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. திருப்பி யாதவ் லைனுக்குள்ளே வந்திருக்காரு. அவரையும் தூக்கி வெளியே அடிச்சிருக்காருங்க. இந்த ஸ்பெல்ல செம்ம ஷாட் அடிச்சிருக்காருங்க. கடைசி பாலில் இப்படி அடிக்காரு குல்தீப் யாதவ். அப்படியே எஸ்ஐ போடலான்னு நினச்சாரு. ஓவர் முடியல பார்த்தா இந்த அடி அடிக்கிறாருங்க. ஒரு டார்கெட் பண்ணால் பரவாயில்ல, எல்லா ஒரு டார்கெட் பண்ணால் நம்மளால் அப்படி யாராச்சும் ஒரு பவுலர் நல்லா போட்டால் தான் நம்மளுக்காக முடியும். இப்போ மோடி கல்லி இல்லாமல் தவற உள்ள கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு 4 பால் நல்லா தான் போயிருக்கு. அடுத்த பால் என்ன ஆகும்? அடுத்த பால் தூக்கி லெக் சைடு அடிச்சிருக்காரு மேக்ஸ்வெல். 42க்கு போயிட்டாருங்க. இதுலேருந்து அடித்தாலே 6 4 மட்டும் அடிக்கிறாரு, தர சிங்கிளே தட்டுறது இல்லைங்க. அவர் அடி அடிச்சதுக்கப்புறம் ஆர்சிபியோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 50 தாண்டி இருக்குங்க. விராட் கோலி வெறும் 8 பால் 9 ரன் அடிச்சிருக்காரு. இவர் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இன்னும் ஒரு ஷாட்டுங்க. இந்த மாதிரி அடித்தா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. மேக்ஸ்வெல் இப்படிலாம் அடிக்காதீங்க, ஏங்க கொஞ்சமாச்சு பொறுமை ஆடுங்க. T20 தாங்க, அதுக்குன்னு எல்லா பால் அடிக்கலாமா? அதோட அவரோட 50 கொண்டு வந்துருக்கா. 16 பால் அடிச்சிருக்கீங்க. நாங்கள் என்னங்க 7 4 3 6 அடிச்சு கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் கடவுளுக்கு அடுக்கும் என்ன ஷாட்டுங்க? உள்ளே போட்டால் தான் அடிக்கிறீங்க. பார்த்துனா ஒய்டாக போட்டால் அதையும் காட்டு அடி அடிக்கிற மாதிரி சீவல் சிங்காரம்பா அப்படின்னு அந்த பக்கம் தட்டி விட்டுருக்கீங்க. எதுக்கு எடுத்தால் 6 மட்டும் தான் போகுது பந்து. ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம சிங்கிளை பார்த்துருக்கோம். என்னடா சிங்கிள் அடிக்கிறாங்க நானும் யோசிச்சு பார்த்தா 100 ரன் பார்ட்னர்ஷிப் வந்துருக்குங்க. இதோட விராட் கோலி மற்றும் மேக்ஸ்வெல் அவரோட சேர்ந்து 100 ரன் பார்ட்னர்ஷிப் காட்டிக்கிட்டு இருக்காங்க. விராட் கோலி மற்றும் கிளென் மேக்ஸ்வெல் மீண்டும் ஒரு சிங்கிள் தட்டிட்டு ஓடி இருக்காங்க. இன்னொரு ரன் ஓடுறாங்களா? ஆமாங்க, இன்னொரு ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்பு அடிச்சிருக்காங்க. அம்பேர்கிட்ட வர கேட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுது பார்ப்போம். அவுட்டை கொடுத்துட்டாருங்க. இப்படி தான் ஒரு விக்கெட் வரணும் நம்மளுக்கு இருக்குது. மற்றபடி எப்படின்னாலும் அவுட்டாக இருக்க மாட்டாங்க இவங்க. விராட் கோலி அவர் அவுட்டாக இருக்காரு 26 ரன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் திலக் வர்மா அவர் வந்திருக்காருங்க. திலக் வர்மான்னு எனக்கு வந்துட்டு இருக்குது. நான் அவர் ஒரு சிங்கிள் தட்டிட்டு இப்படி லெக் சைடை தட்டி விட்டா அப்படி ஓடினீங்கன்னா இன்னொரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்புங்க. மீண்டும் பிடிச்சி போட்டுருக்காங்க. இன்னொரு ரன் அவுட்டாக அம்பையர் கிட்ட கேளுங்கள். அம்பையர் மீண்டும் ஒரு தடவை மண்டை அடிச்சு கையை தூக்கியிருக்காரு. அப்படி நான் மேக்ஸ்வெல் அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்காருங்க. 90 ரன்னுங்க. இந்த மனுஷன் இன்றைக்கி எப்படி தாங்க ஸ்டாக் பண்ண முடியும்? விராட் கோலி மற்றும் மேக்ஸ்வெல் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 2 ரன் அவுட்டில் போயிருக்காரு. திலக் அடுத்த பேட்ஸ்மேன் டாம் லேதம் அவர் விட்டு வந்திருக்காரு. அவர் என்ன பண்ண போகிறான்னு பார்த்தோம்னா சீட்டே இருக்கும்போது இங்கே ஒரு பவுண்டரி வந்திருக்கு. திலக் வர்மா அடிச்சிருக்காரு. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பவுண்டரி வந்திருக்கு. இந்த பார்ட்னர்ஷிப் போன அப்புறம் இன்னொரு பவுண்டரி பேக் டு பேக் வந்திருக்குங்க. 2 பால் 2 4 திலக் வர்மா அடிச்சிருக்காரு. திலக் வர்மா மீண்டும் பேக் டு பவுண்டரிஸ் அடிச்சுட்டே இருக்காருங்க. 10 ரன் இன்றைக்கி மதிக்கவே இல்லை. அவர் பவுண்டரி அடிச்சிட்டு இருக்காருங்க. 3 பால் 3 4. அது போக இன்னொரு பால் இந்த முறை 6ங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரன் எடுத்துருக்குங்க. தாண்டி முடிந்தமானது அப்படின்ற மாதிரி ஒரு 6 அடிச்சிருக்காரு. இந்த முறை இறங்கி பின்னாடி அடிச்சிருக்காருங்க. என்னங்க ஷாட் இது? இறங்கி எல்லாம் முன்னாடி அடிப்பாங்க, இவர் பின்னாடி அடிக்கிறாரு. இன்னிங்ஸோட கடைசி பாலை முன்னாடி தூக்கி அடிச்சிருக்காரு. சர்க்கஸ் துப்பாப்பி முன்னாடி சுடும் பின்னாடி சுடும் என்று பாலாஜி சொல்வது போல் இவர் அடித்துள்ளார். இன்னிங்ஸ் அது முடிவடைகிறது. முதல் இன்னிங்ஸ் முடிவடும் போது 221 ரன் அடிச்சிருக்காங்க. 222 ரன் அடிச்சா நம்ம டீம் சிஎஸ்கே ஜெயிக்குமா இல்லையா அது அப்படின்றத நீங்கள் அடுத்த பாட்டில் தான் ஜெயிக்கணும்னு சொல்ல மாட்டேன். அடுத்த இன்னிங்ஸ் தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக டவான் கர்னே மற்றும் ஹாரி புரூக்ஸ் நம்ம டீம் போகிறாருங்க. ஜோசப் போடுறாருங்க பவுலிங். ஃபஸ்ட்டு பாலே இல்லை ஆஃப் சைடில் அடிக்கிறாருங்க. கவர் ட்ரை சூப்பரான ஷாட் ஹாரி புரூக்ஸ் கிட்ட இருந்து. செம்ம கவர் ட்ரைங்க.
டெவான் கான்வேக்கு ஷார்ட் பால் போட்டாருங்க. ஷார்ட் பால் போட்டால் அது ஸ்டேடியமில் தானே விழுவும், செகண்ட் டயரில் ஃபஸ்ட்டு டயரில் போய் விழுந்துருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு தேவையான ரிசல்ட் 6 ரன் 6 சாமி. பால் போட்டதுனால உள்ளே தூக்கி போட்டிருக்காரு. ஆனால் இறங்கி வந்து ஸ்ட்ரெயிட்டாக தட்டி விட்டாருங்க. செம்மையான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான ஒரு ஷாட்டுங்க. இந்த மாதிரி ஷாட்டில் நம்ம சேனலில் தான் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதுதான் முதல் டைம் சொல்கிறாங்க அதிசயமாக. சந்தீப் சர்மா நம்மளுக்கு ஒரு ஏக்கர் மாதிரி போடலான்னு பார்த்தாரு. அதை நம்ம ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணி லெக் சைடில் ஒரு மரணை சுற்றி ஒரு பவுண்டரி கொண்டு வந்துருக்காங்க. இங்கே கிரிக்கெட்டில் போயிட்டு வந்தோம்னா அவங்களோட முன்னாடி நம்ம இந்த ஸ்கோர் சேஸ் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணாங்க. அடுத்த பால் போட்ட பிறகு சந்தீப் சர்மா மீண்டும் லெக் சைடில் அடித்திருக்கார். மீண்டும் ஒரு பவுண்டரி டெவான் கான்வேக்கு. அவங்க மட்டும் மேட்ச்சில் அடித்தாங்க. இங்கே நாங்கள் அடிப்போம். இந்த காட்டு சுற்றுக்கு அப்புறமா நம்ம ஆளுங்களோட 50 வந்திருக்குங்க. அவங்க மட்டும் 50 அடிப்பாங்களா, நாங்களும் அடிப்போம். ஒரு ஷாட் நம்மளுக்கு இங்கே 4 தேடி வந்திருக்கு. அதனால் இது ஒரு நல்ல ஷாட் இன்றிலிருந்து அழைக்கப்படுகிறது. மீண்டும் ஒரு பவுண்டரி. அம்பேருக்கு நீ கை வழியாக வரப்போகுதுங்க. போடப்பட்ட பந்து எல்லாரும் ஸ்லாட் பாலை ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடித்தா நம்ம மட்டும் வினோதமாக பின்னாடி தூக்கி அடிப்போம். அதுதான் நம்மளோட கேமிங் ஸ்டைல். சூப்பரான 6 வந்திருக்குங்க. இந்த 6ஓட ஒரு 60 ரன்னுக்கு மேலேயே நம்ம போயாச்சு நம்ம டீம் ஸ்கோருக்கு. ஹாரி ப்ரூக்ஸ் இறங்கி வந்து அடிச்சிருக்காருங்க. செமையான ஷாட்டு கவர் பக்கம் ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. மீண்டும் அதில் இருந்து அவரோட 50 அடிச்சிருக்காருங்க. 5 4 மற்றும் ஒரு 6 அடிச்சிருக்காருங்க. டிசிப்ளினாக ஒரு இன்னிங்ஸ் ஆடியிருக்காரு. இங்கே அடுத்து டெவான் கான்வேக்கு மீண்டும் ஒரு ஷார்ட் பால் போட்டிருக்காங்க. இன்னொரு 6 அடிச்சிருக்கு. வேறு எதுவும் எப்போ தான் ஆர்சிபி கற்றுப்பாங்க தெரியவில்லை. நம்மக்கிட்ட ஷார்ட் பால் போட்டால் இதே ரிசல்ட் தான் கிடைக்கும். இதோட 100 ரன் பார்ட்னர்ஷிப் வந்திருக்குது. அவங்க மட்டும் 100 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இது ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப். 2 டீமும் தரமான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை போட்டிருக்காங்க ஒரு 100 ரன்னுக்கு. இப்போ ஒரு சிங்கிள் தட்டிட்டு ஓடி இருக்காங்க. அடுத்து பிடிச்சி போட்டாங்க ஜெர்சி நம்பர் 9. ஐயோ ரன் அவுட் ஆகிட்டவங்க. இப்படி ஆகும்னு நினச்சி பார்க்கலங்க. அவங்க 2 தடவை ரன் அவுட் ஆனால் நம்மளும் ஒரு தடவை ரன் அவுட் ஆகிருக்கும். பரவாயில்லை. டெவான் கான்வே நல்ல இன்னிங்ஸ் ஆடிட்டு ஒரு ரன் அவுட் ஆகி போயிட்டாருங்க. 47 ரன்னுக்கு சிஎஸ்கே முதல் விக்கெட்டை எடுத்திருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேனாக உள்ளே போகிறது யார் தெரியுமா? ரைலி ரூசோ. அவர் ஒரு ஃபாரின் பிளேயர். டாப் 3 நம்மளுக்கு ஃபாரின் பிளேயர் தான். அதனால தான் ரன் செம்ம மாறியாக வந்துக்கிட்டு இருக்குது. இவருக்கு ஒரு ஷார்ட் பால் போட்டு மௌலியும் ஒரு 6 வழக்கம் போல் சட்டை போட்டு நம்ம அடிப்போமா? ஆர்சிபி கற்றுக்கவே மாட்டாங்க, தெரிஞ்சு போச்சுங்க இந்த ஜென்மத்தில். கரண் சர்மா அவர் உள்ளே வந்திருக்காரு. தூக்கடிக்கான ஒரு முயற்சி. ஹாரி ப்ரூக்ஸ் மறுபடியும் விக்கெட்டு போதுங்க. பேக் டு பேக் விக்கெட் சீக்கிரமாக நம்மளுக்கு போயிட்டுருக்குங்க. ஒரு க்ரோத் த்ரூ பண்ணணுங்க இங்கேருந்து நம்ம. ஹாரி ப்ரூக்ஸ் 66 ரன்னுக்கு அவர் அவுட் ஆகிட்டு போகிறார். சிஎஸ்கே 2 விக்கெட் இழந்துட்டாங்க. அடுத்ததாக கலையரங்கம் போகும் பேட்ஸ்மேன் ரியான் பராக். அவரை ஒரு RR டீம்லேருந்து எடுத்து நல்ல வேலை பண்ணியிருக்கோம் நம்ம. அடி செம்ம அடிச்சாங்க ரைலி ரூசோ. இங்கே ஒரு செம்ம 6 முட்டி போட்டு மிட் விக்கெட் மேலே அடிச்சிருக்காருங்க. இங்கே சூப்பர் 6 வந்துருக்கு ரைலி ரூசோக்கு. அதோட அவரோட 50 வந்திருக்கு. 4 4 6 4 மற்றும் 2 6 வந்திருக்கு. ரைலிக்கு ரூசோக்கு போட வர பவுலர் கிளென் மேக்ஸ்வெல் போட வந்த பந்து விக்கெட் தூக்கிட்டாரு. என்னங்க பண்ணுறது, இப்படி ஆகி வச்சு. இப்போ தான் அங்கே ஒரு 50 போட்டு அருமையாக விளையாண்டுருந்தார். 54 ரன்களுக்கு சிஎஸ்கே 3வது விக்கெட் டீம் இழந்து சங்கூத நிலைமையில் இருக்கார்கள். அடுத்து ஷாருக் கான் அவர் உள்ள வந்திருக்காரு. அவர் என்ன பண்ண போகிறான் பார்ப்போம். தூக்கி அடிச்சிருக்காங்க, சரியா படலை. சந்தீப் சர்மா வேலையை கட்டி விட்டாருங்க. ஐயோ 4 விக்கெட் விழுந்து போச்சுங்க. நல்லா முடிக்க வேண்டிய மேட்ச் இப்படியே போச்சு. ஜெயிப்போமா நம்ம? ராகுல் திவாட்டியா உள்ள வந்திருக்காரு. பின்னாடி விக்கெட் அடிச்சிருக்காருங்க. ஸ்லாட் பாலர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாரும் ஸ்ட்ரைட்டில் அடிப்பாங்க, நாங்கள் பின்னாடி தாங்க அடிப்போம். இந்த மாதிரி ரொம்ப உள்ள போட்ட சி வச்சு ஆஃப் சைடில் மீண்டும் ஒரு 6 200 ரன்னை காசு பண்ணியாச்சு. இதோட அசால்ட்டாக மேட்சை ஜெயிச்சு கப்பை தூக்கும் என்று சிஎஸ்கே உறுதி நான் நட்டுகிறேன். அடுத்த பால் தூக்கி நேரம் அடிச்சிருக்காங்க ரியான் பராக். என்ன ஷாட்டு, கண்ணை ஊற்றிக்கிற மாதிரி ஒரு அடி போட்டோம் நம்ம. இந்த மாதிரி ஷாட் நான் வாழ்க்கையிலே தான் முதல் தடவை அடிக்கிறேன். நீங்கள் எத்தனை தடவை அடிச்சிருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அட்டி என்ன ஷாட்டுங்க, உயரமான இடத்தை தாண்டி அடித்துள்ளார். பந்து தொலைதூரம் சென்றது என்ற மாதிரி தெளிந்த என்று பேசுகிறதுக்கு இப்படி அங்கே இருக்கிறது. அவ்வளோதான். இந்த 4ஓட சிஎஸ்கே ஆர்சிபியை பீட் பண்ணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சுள்ளார்கள். 6 ரன்கள் இல்லை, 6 விக்கெட்கள். அதனால் சிஎஸ்கே பாயிண்ட் டேபிளில் முன்னேறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. வளருதே. அடுத்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே இந்த மாதிரி ஜெயிச்சதுனால கொஞ்சம் முன்னேறி போய் சூப்பராக இந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு யார் காரணம் தான் ஹாரி ப்ரூக்ஸ் 64 ரன்கள் அடித்திருக்காரு. ஹாரி ப்ரூக்ஸ் மேன் ஆஃப் த மேட்ச் விருதை வாங்குவதோட இதே மாதிரி தான் நம்ம சேனலில் கலக்கலப்பான வீடியோக்கள் பல வருங்கள். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.